நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸ்வீட் ரெசிபினா ரவையில் பாயசம் பண்ண போகிறோம். ரவைனா வெள்ளை ரவையெல்லாம் கிடையாது, கோதுமை ரவையில் பாயசம் பண்ண போகிறோம். வாங்க அந்த பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாயசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை ரவையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கூட விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். லைட்டாக தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அடுத்து உலர் திராட்சை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் 1 கப் கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை வறுக்கிறப்போ நல்லா மணம் வரும், அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரவை நல்லா மணம் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரவையெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த செம்பில் 1.5 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் ரவையெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வறுத்த ரவையை சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்தாச்சு. இது நல்லா வேகட்டும். அடுத்து வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். இந்த கப்பில் 2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி. இதில் 2 கப் வெல்லம் 1/4 கிலோ வெல்லம். நான் உடைச்சி போட்டதுனால கப்பில் 2 கப்பாக எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதை காய்ச்சிக்கலாம். வெள்ளத்தை பாகெல்லாம் காய்ச்சி பதமெல்லாம் பார்த்து எடுக்க வேணாம். சும்மா அந்த வெள்ளத்தை கரையை வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ வெள்ளத்தை இறக்கி நம்ம பாயசத்தில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வெள்ளைப்பாகை ஊற்றிக்கலாம். வடிகட்டி கூட சேர்த்துக்கும். அவ்வளோதான், வெள்ளைப்பாகு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. 3 ஏலக்காயை தட்டி பாயசத்தில் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காயை இது போல் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் முந்திரி திராட்சை வறுத்ததை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்த தேங்காய் முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் லைட்டாக ஊற்றணும்னா கூட ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கோதுமை ரவை பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம டம்ளர்லையோ இல்லை கிண்ணத்துலையோ ஊற்றி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பூன் வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டம்ளரில் அப்படியே கூட குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் ரவா பாயசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.